ஹாய் பசங்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்போ அவங்க அண்ணன் வந்து 7 நாள் இருக்கு இல்லையா கல்யாணத்துக்கு. அப்போ அந்த 7 நாளும் நைட்டு இப்படி புத்திமதி சொல்லிகிட்டே இருப்பாங்க வாசலில் உட்காந்து. அப்போ அவன் வந்துட்டு தினமும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கான்னு நம்மளை வெறுத்துருவானோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசில் ரொம்ப பயமாக இருக்கும். கல்யாணம்னா என்ன, கல்யாணம் முடிஞ்சால் அத்து விட்டுருவாங்களோ நம்மளை இங்கேருந்து அப்படின்ட்டுலாம் பல சிந்தனைகள் அவளை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் பழசெல்லாம் நினச்சி பார்க்க பழசெல்லாம் நினச்சி பார்க்கப்போ அவன் அண்ணன் குடியிருந்த காம்பவுண்டில் வந்து அவங்க அண்ணன் வீட்டில் வந்து கரண்ட் கிடையாது. அவன் வீட்டுக்காரங்க வீட்டில் மட்டும்தான் கரண்ட்டு உண்டு. அப்போ நைட்டு அங்கே படிக்கிறதுக்கு போவாள். புக்கெல்லாம் எடுத்துகிட்டு படிக்க போகும்போது படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பாட்டிமாரெலாம் இருந்து கதை விட்டுட்ருப்பாங்க நேரப்போக்குக்கு காற்று வாங்கிட்டு வாசலில். அப்போ அவங்கெல்லாம் கேட்பாங்க, ராதே நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்கள் அண்ணனெல்லாம் எப்படி கவனிப்பா, நல்லா கவனிச்சுக்கிடுவியா வைப்பியா அப்படின்லாம் கேட்பாங்க. அதனால் அப்போ ராதை சொல்லுவாள், கவனிக்கிறதுனா என்னது அப்படின்ட்டு கேட்பாள். அப்போ சாப்பாடெலாம் கொடுக்கணும், வைக்கணும், வந்தவங்களுக்கு நல்ல மாதிரி செய்யணும் எல்லாம் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் எதுக்கு செய்ய போகிறேன், அப்படிப்பட்ட இடத்துலையே எங்கள் அண்ணன் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும். பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் எங்கள் அண்ணன். பாருங்கள், அங்கே எனக்கு வேண்டிய ஆளுங்க வேலைக்காரங்க இருப்பாங்க. அப்போ கூப்பிடுவேன், ஏய் வா எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, அவருக்கு வேணுங்க தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கணும், நல்லா கவனிக்கணும் பார்த்துக்க. என்ன சாப்பாடு வேணுமோ, என்ன இது வேணுமோ, என்ன தேவையானதெல்லாம் பார்த்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேலையிலேருந்து உன்னைய தூக்கிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு வேலைக்காரர்கிட்ட சொல்லிட மாட்டேன்னா நான் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதனால் பெரியவங்கெல்லாம் சிரிப்பாங்க. அதை பற்றி நீ உன் கையினால எதுவும் செய்ய மாட்டியா? செய்வேன். எங்கள் அண்ணனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் நான் சமைச்சு கொடுப்பேன், அது மட்டும் நான் செய்வேன், மற்றதெல்லாம் வேலைக்காரங்க கவனிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா அப்படின்னு, சரிதான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த கதை போவோம். அதுக்கப்புறம் வந்து இவளுக்கு சீனி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் ராதைக்கு. அப்போ வந்து சிகப்பு சீனி கிழங்கு வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு அன்னைக்கு. எல்லோரும் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போகிறவங்கெல்லாம் வந்து சீனி கிழங்கு வாங்கிட்டு வராங்க. அதை பார்த்ததும் இவளுக்கு சீனி கிழங்கு சாப்பிடணும் போல் ஆசையாக வந்தது. அதனால் அப்போது ஒவ்வொரு டப்பாவில் இதுலன்னு தொட்டு இல்லை. அதனால் உடனே அவள் அண்ணன் வேலை செய்த அப்பள கம்பெனியில் போய், அண்ணா இப்படி எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க, எனக்கும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்னா சீனி கிழங்கு வேணும் அப்படின்னு கேட்டால். அப்போ அவள் அண்ணன் கடுகு டப்பாவில் 1 ரூபா போட்டிருக்கேன், எடுத்துகிட்டு போய் 1 கிலோ கிழங்கு வாங்கிட்டு மிச்சத்துட்டு அதில் கொண்டு போடு கடுகு டப்பாவில் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவள் காதுக்கு என்ன கேட்டிருக்குன்னா, வெயிலோடு ஓடி வந்திருக்கா இல்லையா, 1 ரூபாய்க்கு வாங்குன்ற மாதிரி கேட்டிருக்கு. அதனால் இவள் போய் 1 ரூபாய்க்கும் வாங்கிட்டா. 1 ரூபாய்க்கும் வாங்கினோன்னா 1 கிலோ சீனி கிழங்கு 20 பைசா. அப்போ 5 கிலோ சீனி கிழங்கு, இவளுக்கு வயசு என்ன 4 வயசு. 4 வயசில் 5 கிலோ சீனி கிழங்கை வாங்கி தூக்க முடியாமல் தூக்கி வச்சு கொண்டு வந்து ஒரு வழியாக வீடு கொண்டு சேர்த்துட்டா. வீடு கொண்டு சேர்த்தது இல்லாமல் அவ்வளவும் கழுவி இட்லி கொப்பரையில் வச்சு அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டா. ஆனால் அடுப்பு தைக்க தெரியல. அதனால சரி நம்ம இவ்வளோ இது செஞ்சிட்டோம்ல, அண்ணா வந்து அடுப்பத்தை வச்சு அவிச்சு தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டா. அதனால சாயங்காலம் போல் அண்ணன் வேலை முடிஞ்சு வந்தது. அதனால் வாங்கினியா? ஆமாம் வாங்கிட்டேனே அப்படின்னு. அதனால் பார்த்தது நிறைய கிழங்கு இருந்தப்போ, என்ன ஒரு கொப்பரை நிறைய கிழங்கு இருக்குது, எவ்வளோ வாங்கினேன்? 1 ரூபாய்க்கு வாங்கினேன். 1 ரூபாய்க்கு வாங்க சொன்னல அப்படின்னு. நான் எங்கே 1 ரூபாய்க்கு வாங்க சொன்னேன்? 1 கிலோ வாங்கிட்டு மிச்சம் காசு கொண்டு கடுகிட்ட பழம் கொண்டு போட்டுன்னு தானே சொன்னேன், நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்ட்டு சொல்லிச்சு. அதனால் என் காதுக்கு 1 ரூபாய்க்கு வாங்குன மாதிரிலாம் இருந்தது அப்படின்ட்டு அவள் சொன்னான். அதனால் அதான் 1 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். உன்னைய வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு, என்ன செய்ய அப்படின்னு அதனால் அவிச்சாங்க. பக்கத்து வீட்டிலலாம் எல்லாத்துக்கும் கொடுத்து, அதனால் அண்ணன் தங்கச்சியும் சாப்பிட்டு முடித்தாங்க. அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே அவங்க அண்ணி வீட்டில் இருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு கல்யாணம் அனுப்புகிற அண்ணி வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கும்போது அங்கே வந்து அவங்க அண்ணி வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே நிற்கும். அப்போ அங்கே அவங்க அன்னிக்கு தம்பி தங்கை 2 பேர் உண்டு. இவன் ஒருத்தி 3 பேர் காட்டுக்கு மேய்க்க போவாங்க. அதில் ஒரு ஆளுக்கு வந்து
கள்ளி விரவு பிறக்கணும். கள்ளி பெட்டியும் அறுவலும் கொடுத்துருவாங்க. ஒரு ஆளுக்கு மாடு மேய்க்கிற வேலை, ஒரு ஆளுக்கு ஆடு மேய்க்கிற வேலை, இப்படி இருந்தது. அவங்க அண்ணியோட தங்கச்சி தான் எப்போதுமே மாடு மேய்ப்பாங்க. அன்னைக்கு வந்து மாட்டை வந்து ராதைகிட்ட கொடுத்துட்டாங்க, அவங்க ஆடு மேய்க்கன்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னுட்டு அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ எப்போதுமே அவங்க அண்ணியோட தங்கச்சி வந்து இடுப்பில் கயிறை கட்டிக்கிட்டு வருவாங்க, இங்கே மாட்டோட கயிறை. க ஓடுனா பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு, ஓட முடியலன்னு கட்டிக்கிட்டே வருவாங்க வீட்டு வர. அதை பார்த்து இவளும் அன்னைக்கு கட்டிட்டு வந்த உடனே வார வழியில் நாய் வந்து குலைச்ச உடனே மாடு மிரண்டு ஓடின உடனே இழுத்து பார்க்க முடியல. அதனால் கீழே இருந்து உருண்டுக்கிட்டே போன உடனே மாடு இழுத்துக்கிட்டே போகுது, உருண்டுகிட்டே போன உடனே அந்தால மாதிரி வீட்டில் ஒரு ஆள் போய் சொல்லி, அந்தால அவங்க அண்ணியோட அப்பா வந்து மாடை மறைச்சி இது பண்ணாங்க. பண்ணிவிட்டு அந்தால மாதிரி இவ்வளோ அவுத்து விட்டுட்டு, ஐயோ இப்படி வந்திருக்க, அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், இப்படி மேல்காலெலாம் புண்ணாக்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியோட அம்மா வந்து சாணி ஒத்தனம் கொடுத்து ஆற வச்சாங்க. அந்த காயத்தை வந்து உலகம் நடந்து முடிஞ்சது. அதனால் இவ்வளோத்தையும் இப்படிலாம் நினச்சி பார்க்க, அப்படிலாம் இருந்தோம், அப்படிலாம் வச்சோம், இனிமேல் என்ன ஆகுமோ வைக்கமோ தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே நினச்சி பார்க்க. அப்புறம் வந்து கல்யாண நாளுங்க இன்னைக்கு இந்த அண்ணா வந்து கை நிறைய பூ வாங்கிட்டு வராங்க. இப்போ ராஜா வந்து பூ வாங்கிட்டு வந்து இந்த வைகி அப்படின்ட்டு கொடுக்காங்க. அதனால் இவ இருந்துட்டு சோகத்தில் அப்படியே உக்காந்துருக்கா. இவளுக்கு திக்குன்னு ஒரே பயம் நெஞ்சுக்குள்ளே, என்னவுமா ஏதவுமான்ட்டு அப்படியே பயத்தில் இருக்கும்போது அப்போ ஒன்றுமே ஓடலை அவளுக்கு, அப்படியே உட்காந்துட்ருக்கா. அதனால் அப்போ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தலைலாம் வாரி எப்போதும் போல் தலைலாம் வாரி பூவெலாம் வச்சு விடுதாங்க அவங்க அண்ணன். அப்போ